தேசிய முற்போக்கு திராவிட கழக சொந்தங்களுக்கும் தமிழக வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அணி சார்பில் அன்பார்ந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்று நாம் ஒரு தேர்தலை சந்தித்து வருகிறோம். அந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு அமைந்திருக்கிறது. அதாவது கேப்டனை இழந்து 100 நாட்கள் கூட ஆவதற்கு முன் அறிவிக்கப்பட்ட தேர்தல். அதன் முன் களம் இறங்கி 100வது நாள் கடந்து இன்றைக்கு நாம் தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணையுடன் கூட்டணியுடன் நாம் தேர்தலை சந்தித்து வருகிறோம். இப்படி விருதாச்சலம் பகுதியில் நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களின் மகன் விஜயபிரபாகரன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவருக்கு எதிராக ராதிகா சரத்குமார் அவர்களும் காங்கிரஸ் வேட்பாளர் ஏற்கனவே எம்பியாக இருந்த காங்கிரஸ் வேட்பாளரும் 3வது முறையாக எம்பி தேர்தலில் போட்டியிடுகிறார். கடந்த 2 முறை தான் எம்பியாக்கப்பட்டும் அந்த தொகுதிக்கு எந்தவிதமான நல்ல திட்டங்களையும் அமல்படுத்த முடியாத காங்கிரஸ் வேட்பாளர் இப்போது விஜயபிரபாகரன் களமிறக்கப்பட்டிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்படுகிறார். அவர் மனசாட்சியுடன் தோல்வியை ஒப்புக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்நிலையில் ராதிகா சரத்குமார் அவர்கள் தேமுதிகவுக்கு போட்டியாக களமிறக்கப்பட்டு பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் ராதிகா சரத்குமார் அவர்களுக்கும் வெற்றி கிடைக்காது என்ற ஒரு நிலை வந்தபோது கேப்டன் அவர்களின் தவ புதல்வனுக்கு அரசியல் ஞானம் இல்லை, அனுபவம் இல்லை என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்திருக்கிறார். அரசியல் அனுபவமும் அரசியல் ஞானமும் இந்த ராதிகா சரத்குமார் அவர்களுக்கோ அவரது கணவர் சரத்குமார் அவர்களுக்கோ இருந்திருந்தால் தான் ஆரம்பித்த கட்சியை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்து பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு வேட்பாளராக இன்று ராதிகா சரத்குமார் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராதிகா சரத்குமார் அவர்களின் கட்சி சமத்துவ மக்கள் கட்சி. அந்த கட்சியின் கொள்கைகள் என்ன, பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்கும்போது எந்தவித அனுபவமும் இல்லாமல் செயல்பட்டு பாரதிய ஜனதா கட்சியுடன் தன்னுடைய கட்சியை இணைத்து செயல்படுகின்ற இந்த ராதிகா சரத்குமாருக்குத்தான் அனுபவம் இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகம் எழுகிறது. இன்று சென்னையில் குடும்ப வீட்டை கொண்டிருக்கும் விஜயபிரபாகரன் அவர்கள் இந்த விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகிறார் என்று சொன்னால், இந்த விருதுநகர் என்பது ஆரம்பகால முப்பாட்டன் காலத்து குடும்ப ஊர் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த பகுதியில் போட்டியிடும் விஜயபிரபாகரன் அவர்கள் இந்த தொகுதி மக்கள் தன்னை வெற்றி பெற செய்தால் இந்த தொகுதி மக்களுக்காக நான் பாடுபட வேண்டும், ஆகவே இந்த தொகுதியில் நான் வீடெடுக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்துடன் இந்த தொகுதியில் தனக்கென்று ஒரு வீடை பார்த்து கொண்டு இருக்கும் விஜயபிரபாகரன் அவர்களுக்கா அரசியல் அனுபவம் இல்லை. விஜயபிரபாகரன் அவர்களுடைய தந்தை என்பவர் இதய தெய்வம், இன்று தமிழக மக்களுக்கும் தெய்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கேப்டன் அவர்களின் அனைத்து மக்கள் நல செயல்பாடுகளையும் விஜயபிரபாகரன் அவர்கள் சிறு வயது முதலே நேரடியாக கண்டும் அனுபவித்தும் வாழ்ந்து வருபவர். அவருக்கு அனுபவம் இல்லை என்று ராதிகா சரத்குமார் சொல்லியிருப்பது வேடிக்கையாக உள்ளது, அது கேலிக்கூத்தாகவும் உள்ளது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆகவே இந்த தேர்தலில் விஜயபிரபாகரன் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்களித்து இந்த தொகுதி மக்கள் அவரை வெற்றி பெறச் செய்தால் நிச்சயமாக இந்த தொகுதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் என்பதிலும் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. இதே நிலையில் தமிழகத்தில் மற்ற தொகுதிகளிலும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணி வைத்து போட்டியிட்டு கொண்டிருக்கின்றது. அனைத்து தொகுதிகளிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணி கட்சிக்கு ஆதரவாகவும் தன்னுடைய செயல்பாட்டை திறம்பட செயல்படுத்தி வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு
அன்புடன் இந்த பதிவிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவு விரைவில் வெளிவரும்.